அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருவழி என்றும் குருவரில் குரு நேசிப்பும் குருவை போன்ற அன்பார்ந்த குருவாரி சென்றே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி. எத்தனை பேருக்கு பணம் பொருள் நகை வேணும்? சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ளதான். எப்படி? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள பல மடங்கு யோகம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போறார்? ஏன் யோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? சனி சுக்கிரன் பார்வை. எப்படி? சனி பகவானும் சுக்கிரவானும் நேரடியா பார்த்து இருக்கிறதுனால வக்ரமான சனி நீசமான சுக்கிரன் ரெண்டும் இணையும் போது விபரீத ராஜயோகம் இந்த 12 ராசிக்கு வந்துருங்க. ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு தொழில், உத்தியோகம், வருமானம் எல்லாமே சனி பகவான் தான். சுக்கிரன் ஆசை. எப்படி? ஆசைப்பட்ட திடீர் லாட்டரி யோகம், பெருகொண்ட பணம், இன்கம், ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். இந்த கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாசம் 30 இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வருவது தயவு செய்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த மகர ராசி என்பதில் பொதுவாக மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்போதுமே பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா மகரம் மட்டும்தாங்க. நல்ல உழைப்பாளிகள். அது மட்டும் எப்போதுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரன். ஒரு விஷயம் நினைக்கிறான், அந்த விஷயத்த எப்படியாச்சும் இந்த விஷயத்தை ஜெயிக்கணும், அதை முடிவு பண்ணி கண்டிப்பா முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா மகர ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க மகர ராசிக்காரன். நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் போடுவாங்க மகரத்தை பொறுத்தவரை. நீங்க கேட்டு நல்ல ஹார்ட் ஒர்க் போகக்கூடிய திறமையும், நல்ல தெளிவான சிந்தனையும், பயங்கரமான ஒரு அறிவு ஆற்றலும், பயங்கரமான ஒரு கற்பனையான குணமும் அதிகம் பாருங்க இந்த மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது? கண்டிப்பா இந்த சுக்கிரன் நல்ல யோகத்துலதான் உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பா எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணி பாருங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் அள்ளி குட்டுக்கும் பாருங்க யோகத்தை. நீங்க ஜாதகம் மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். ஏன்னா உங்க ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் எடுத்துட்டா 4ஆம் வீட்டு அதிபதி, சாரி 5ஆம் வீட்டு அதிபதி. 5ஆம் பாவத்துல இருக்கு, ஆசை இருக்கு, குழந்தை இருக்கு, வருமானம் இருக்கு, பொருள் இருக்கு, நிறைய ஆசை, அழகான விஷயம் எல்லாமே 5ஆம் இடத்துல இருக்கு. ஒரு மனிதனுக்கு 5ஆம் இடத்துல எல்லா கிரகம் தான் குலதெய்வ அருள் கிடைக்கும். எந்த ஒரு ஆசைப்பட்டாலும் அந்த விஷயம் டக்குன்னு கிளிக் ஆகும். ஒண்ணுல ஒரு இடத்துல நீட்டா ட்ரெஸ் செஞ்சு பண்ணணும், உங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாது. அதான் 5ஆம் இடத்துல சுக்கிரன் தான் ஆசையை தூண்டி விடும். அது அடுத்து பாருங்க, உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை, நீங்க உங்களை யாரும் மதிக்கிறாங்க மதிக்கலாம் 10ஆம் இடத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே, தொழில், உத்தியோகம் எல்லாமே 10ஆம் இடத்துல இருக்கு. அப்படி ஒரு அதிபதி 9ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல இருந்தா நல்லதா கெட்டதா? எப்படி? திரிகோண ஸ்தானத்துல இருந்தா நல்லதா கெட்டதா? இங்க நல்லது மட்டும் தான் நடக்கும், கெட்டது விஷயம் நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை இப்பதாங்க 7.5 சனி முடிஞ்சு, இப்ப என்ன கொஞ்சம் சனி பகவான் வக்ரமா இருக்காரு. சனி வக்ரமாறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை. ஏன்னா குருவோட பார்வை இப்ப முழுசா பட்டு சனி பகவான் விழுது. மேக்சிமம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும். இங்க டக்குன்னு கிளியர் ஆகாது. நீங்க ஜாதகத்தை எல்லாருமே பாருங்க, தயவு செய்து சொல்றேன், உங்க ஜாதகத்தை எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க மகரத்தை பொறுத்தவரை. ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரை இந்த புதன் வந்து பாத்துங்க இந்த ஒரு மாசமா வக்ரமா இருந்தா, நான் டேட் போட்டு சொல்லணும்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு முன்னாடி பாருங்க, ஜூன் ஜூலை 2 மாசமா கொஞ்சம் கிரகமைப்பு சரியாகி இல்லை. அப்ப நிறைய பேர் வேலையில பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, வருமான பிரச்சனை, தொழில் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். வேலை உத்தியோகம் நிறைய விட்டுருப்பாங்க, வேலை இருந்திருக்காங்க. கணவனுக்கோ மனைவிக்கோ மனக்குழப்பம், தடுமாற்றங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். திருமண சார்ந்த விஷயம் கிட்ட நெருங்கி தாமதமா இருக்கு. அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகளையும் ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. ஏன் படிப்புகளை தடை பண்ணி இருக்கும் சொல்லுங்க? சனி பகவான் பாருங்க புதனுடைய சாரத்துல போனாரு. அந்த புதனுடைய அதிபதி வக்ரமா இருந்தார். அப்ப படிப்பு, கல்வி, மேல்மடிப்பு, பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பாருங்க படிப்புகள் நல்லா இருக்கும். இல்லைன்னா உங்க அப்பாவுக்கு உங்க தாய்மாம உறவுல ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஒண்ணு அப்பாவுக்கு மருத்துவ செலவு பண்றப்ப வந்திருக்கும், இல்ல தாய்மாம உறவுல ஒரு பிரச்சனை வந்திருக்கும், இல்ல கடன் வந்திருக்கும், இல்ல பகை வந்திருக்கும், எதிரி வந்திருக்கும். ஏதாச்சும் ஒரு தடங்களை நீங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமான்னு சொல்லுவாங்க. யார்? மகரத்தை பொறுத்தவரை. ஒரு குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே பாருங்க மகரத்தை பொறுத்த இது முன்னாடி கண்டிப்பா இருந்திருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தாமதமா இருக்கும். எல்லாமே ஒரு பிரச்சனையை பார்த்திருப்பாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு நிறைய அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மகர ராசிக்காரா தான். எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததுன்னா மகரம் தான். இப்ப டோட்டலா பாருங்க எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. என்ன காரணம் தெரியுமா? யாருடைய ஜாதகம் சுக்கிரன் இப்ப யோகமா இருக்காரு. இப்ப சுக்கிரன் கொடுக்க யோகத்தை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா உங்க ராசி அதிபதியை பாக்குறாரு. ஒரே விஷயம் தான் நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம உயிர் கொடுத்த கிரகம் சனி பகவான். உங்க ராசிக்கு அதிபதி யாரு? சனி பகவான். அவர் பாக்குறதுனால நிறைய நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா 9ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல இருந்து பாக்குறதுனால இங்க ஒரு பலம். நம்முடைய ஜாதத்துல 1, 5, 9 எந்த கிரகம் தான் நல்லதுதான் பண்ணுங்க. அது மறைஞ்சு போனாலும் கெட்டது பண்ணாது.
உங்களுக்கு சுக்கிரன் நீசம் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு கெட்டது பண்ணது. நல்ல விஷயம் தான் அதிகமா வரும். என்னை பொறுத்தவரை வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை, அனுகூலமான வேலை கண்டிப்பா வரப்போகுது. யாருக்கு? மகர ராசியை பொறுத்தவரை வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியோகம் கண்டிப்பா தேடி வரும். ஏன் வேலை கிடைக்கும்? நல்லா பாருங்க, புதன் பகவான் பாருங்க, டைரக்டா பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா இப்ப பலமாயி உங்க ராசியை பாக்குறாரு பாருங்க. எப்படி சூரியன் புதன் கூறிய நேரா பாக்கலாம், வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடங்கள் இல்லாம வேலை உத்தியோகம் நல்ல அனுகூலமான நேரம், கண்டிப்பா சூப்பரான வேலை. அதுவும் ப்ரொமோஷன் தேர அனைவருக்குமே கண்டிப்பா பாருங்க. நான் சொன்ன டேட்டுக்குள்ள ஆகஸ்ட் மாசம் 30 பாருங்க ப்ரொமோஷன் கிடைக்கலாம். என்னை திருப்பி கேளுங்க. நான் சொல்றது வேலை உத்தியோகத்துல இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி வரதுனால, 10ஆம் வீட்டு அதிபதி வரதுனால பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை நேர சனி பகவானை பார்ப்பதனால இங்க வேலை உத்தியோகத்துல பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ தேடி வரப்போகுது. இது ஜாதகத்துல அந்த யோகம் இருந்தா இப்ப நடக்கும். நோட் பண்ணி வச்சு. கடன் இருக்காது. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டுப்பாங்க, லோன் கிடைக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். புதனும் சூரியன் சேர்ந்திருக்க அரசாங்க காசு வீட்டுக்குள்ள வரும், இல்ல தனியார் ஏதாச்சும் ஒரு அரசு லோன் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா வரும். ஏன்னா என்னால கெட்டது எதுவும் சொல்ல முடியல. இந்த சுக்கிர பேச்சு உங்களுக்கு சாதகமா இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க. அரசாங்க சார்ந்த வேலையில் உள்ள கணவர் வருவாங்க, இல்ல அரசாங்க சம்பந்த மனைவி வருவாங்க, இல்ல தனியார் ஒரு தலைமை உள்ள கணவன் மனைவி கண்டிப்பா உங்க குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி பாருங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் எது சம்பந்தமா படிச்சாலும் சரி, நீ எது சொந்தமா படிப்புகளில போனாலும் சரி, படிப்புகளில் எந்த ஒரு கெட்டதை என்னால சொல்ல முடியல. ஏன்னா கல்விக்காரகன் புதன் பலம், அடுத்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல பலம். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதினால படிப்புகளில நல்ல ஞானத்தை அழகா சூப்பர் அமைச்சு கொடுவார். இன்னும் குருவுடைய பார்வையும் படுது. அந்த சனிபான குரு பகவானும் பாருங்க சனிபான பாக்குற. அப்ப கல்விக்கு எந்த ஒரு தடங்களும் என்னால சொல்ல முடியாது. அதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. பார்த்து குழந்தை பாக்கியம், கல்வி இது நல்லா இருக்கு. அதே மாதிரி வீடு விற்க முடியாத வீடு இடத்த விற்கணும்னா இப்ப இந்த சுக்கிர பயிற்சியில நீங்க மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வித்தரலாம். மகரத்தை பொறுத்தவரை என்ன காரணம் தெரியுமா? சொல்ல 5ஆம் இடம் ஆசை, சுக்கிரன் ஆடம்பரம். யாரா? சனிபான பாக்குறாரா? அப்ப பூர்வீக சொத்து, அப்பா சொத்து, தாத்தா சொத்துல ஒரு விளக்கு இருந்தா அந்த விளக்கு நீந்து உங்க பக்கம் சாதகமா வரும். சொல்லி கிரக அமைப்பு நல்லா இருக்கு. அடுத்து 4ஆம் வீட்டு 6ஆம் இடத்துல போய் இருந்து யாரு? செவ்வாய். 6ஆம் இடத்துக்கு போய் நேரம் இங்கே பார்க்க 2ஆம் இடத்துல ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. இந்த வீடு இடத்துல செவ்வாய் இருந்தா அந்த வழக்குல நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பார்த்து பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். புதுசா தொழில் பண்ண முடியும். ஜாதக பார்த்து தசாபதியை பார்த்து இனிமே 7 சனியோட தாக்கங்கள் உங்களுக்கு இல்ல. இப்ப சனிபான் வக்கரமா இருக்காரு. தொழில்ஸ்தான அதிபதி நல்ல ஒரு பலமா இருக்காரு. கண்டிப்பா தொழில பார்த்து ஜாதக பார்த்து தசாபதி தொழில பண்ணுங்க. சூப்பரான யோகம் இருக்கு. அதே மாதிரி கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், இந்த துறை எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க கவலையே பண்ணலாம். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். இப்ப எடுங்க லாட்டரி சீட்டு. நீங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்டரி வருது. கண்டிப்பா அடிக்க சான்ஸ் நிறைய இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்டரி யோகம் இருக்கு. யாருக்கு? மகரத்து. 11 கூடையவர் பலம். 11ஆம் இடத்த குருவுடைய பார்வை சூப்பர். எப்படி 11ஆம் இடத்த குருவுடைய பார்வை. அடுத்து பாருங்க 5ஆம் இடத்த அதிபதிங்கிற யாரு? அளவில்லாத பணம். 5ங்கிறதான் ஆசை, கற்பனை, கலைப்பணம், திடீர் வருமானங்கிறது 5ஆம் இடத்துல இருக்கு. அதாவது கஷ்டப்படாம பணம் கிடைக்கிறது. அந்த அதிபதி பாருங்க நேரம் ஒரு ராசி அதிபதி சனிபான பார்ப்பதால் ஆகஸ்ட் 30 கண்டிப்பா லாட்டரி யோகம் அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்டரி எடுத்து பார்க்க சொல்லுங்க. இது 100க்கு 100% அடிக்கும். விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கும். ஐடி ஃபீல்ட் நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்க நல்லா இருக்கும். எந்த ஒரு தடங்களும் என்னால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வருது? உத்திரடம். எப்படி உத்திராடத்துல பண்ணா தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பிறந்த உத்திராடத்துல பண்ணா சூப்பரா இருப்பாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பிறந்த உத்திராடத்துல பண்ணா சூப்பரா இருப்பாங்க. இப்ப பாருங்க நிறைய பேருக்கு ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள், வேலை மாற்றம், வெளிநாடு போறது, வெளியூர் போறது, அரசாங்க வேலை ஒரு திடீர்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு, திடீர் வருமானங்கள், பொருளாதார வருமானம் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாசம் 30 கண்டிப்பா உண்டு. ஒரு தலைமை பொறுப்ப போறீங்க, ஒரு அலைச்சல் இருக்கும், ஆனா நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு. அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், எல்லாருமே அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். யாரு? திருவோணத்துல பிறந்துட்டாங்க. இப்ப பாருங்க நிறைய பேருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குங்க. அடுத்து கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்குங்க. மெயினா உணவுத்துறை, டீச்சிங் துறை, பயணங்கள் மூலமாக அந்த டிரைவிங் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன். நல்ல ஒரு அமைப்பா யாருக்கு? திருவோணத்துல பிறந்தவங்க டைம் சூப்பரா இருக்கு. படிப்பு, கல்வி, வெளிநாடு, வெளியூர், தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு எந்த ஒரு கெட்டதும் மேக்ஸிமம் நடக்காது. யார் திருவோணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு தேடி வருது. அடுத்து திருவோணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். தைரியமான குணம். எப்படி? தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம். எது வந்தாலும் பாத்துக்காங்க, திறமையை விட மாட்டாங்க. யாரு? அவிட்டத்துல பிறந்துட்டாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 40 நாள் புளிஞ்சு விட்டாரு.
கடன், பகை, வம்பு, வழக்கு, வேலை, உத்தியோகம் எல்லாருமே தடங்களை பார்த்து யாரும் அவிட்டத்துல பார்த்தவங்க பாருங்க மருத்துவ செலவு நிறைய உடல் ரீதியா பண்ணியிருப்பாங்க. இதை நான் ஏன் சொல்லணும், நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா அவிட்டத்துல பண்ணவங்க. இதே பாருங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்கும். வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் வரும். வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு அமைப்பு, நல்ல ஒரு இருக்கக்கூடிய முயற்சி வெற்றி வர அமைப்பு, மெயினா மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இந்த துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். யாரு இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு யோகம், நல்ல ஒரு டைம் கண்டிப்பா வேலை செய்து பார்த்துங்க. அவருடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.